சகல ஜனங்களையும் என்ன பண்ணனா? திருப்பி கொண்டு வந்தான். இந்த ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமுடைய ஜனங்களை அல்ல, அவனோடு கூட பிரயாணம் பண்ணின லோத்து அவனுடைய ஜனங்களை சில ராஜாக்கள் வந்து பொருள்களையும் ஸ்திரீகளையும் அவனுடைய வேலைக்காரரையும் அவனுடைய வேலைக்காரிகளையும் ஜனங்களையும் சிறைபிடித்து கொண்டு போனார்கள். ஆபிரகாம் என்ன செய்தான்? தன்னிடத்திலிருந்து மிக சொற்பமான ஒரு ஜனங்களோடு 318 பேர் என்று எழுதப்பட்டிருக்கிறது, அவர்களை துரத்தி கொண்டு போய் தன் சகோதரனாகிய லோத்தையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. He restored the people. He redeemed the people. அப்படின்னா தன்னுடையவர்களை அவன் திருப்பி கொண்டு வந்தான். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிற முதலாவது காரியம், உங்களுடையவர்களை கர்த்தர் உங்களிடத்திற்கு கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சபைக்காக பாரத்தோடு ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தைகள் இதுதான். நான் திருப்பி கொண்டு வருவேன். ஆபிரகாம் போய் அங்கே எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது சோதோமின் ராஜா ஆபிரகாமினிடத்தில் வந்து, ஐயா, நீ ரொம்ப பெரியவர், ராஜாக்கள் எங்களாலேயே யுத்தம் பண்ண முடியல, நீ போய் யுத்தம் பண்ணி இவ்வளவு பேரையும் கொண்டு வந்து விட்டாய். நான் ராஜானா எனக்கு ஆளுங்க வேணும், ஜனங்க வேணும், குடும்பம்னா எனக்கு மனைவி பிள்ளைங்க வேணும், ஆனா ஒருத்தரவே இல்லை. அதனால நீ ஐஸ்வர்யத்தை எல்லாம் எடுத்துக்கொள், ஆனால் ஜனங்களை எனக்கு என்ன செய், கொடு என்று அவனிடத்திலே வேண்டிக் கொண்டான். இன்னைக்கு அதையே தான் நம்ம ஆண்டவரிடத்திலே கேட்கிறோம். ஆண்டவரே, ஐஸ்வர்யத்தை இரண்டாவது எங்களுக்கு தாரும், எங்களை சூழ்ந்திருக்கிற குடும்பத்தை எங்களுக்கு தாரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. எங்களை சூழ்ந்திருக்கிற நண்பர்களை எங்களுக்கு தாரும், எங்களை விசாரிக்கிற ஜனங்களை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிற ஒரு கூட்டத்தை எங்களுக்கு தாரும். பாடல்ல இருக்கிறபடி இரு பரிவாரங்களை எனக்கு தாரும். ஒரு பரிவாரம் குடும்பம், ஒரு பரிவாரம் சபை, தேவ ஜனங்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள். தனிமையாய் போன யாக்கோபை தேவன் ஒரு பரிவாரமாய் மாற்றினது போல நம்மை விட்டு தூரமாய் இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் திருப்பி கொண்டு வர வல்லவராயிருக்கிறார். நம் மூலமாய் திருப்பி கொண்டு வர வல்லவராயிருக்கிறார். உங்க சொந்த பந்தம், ரட்சிக்கப்படாதவங்க, நீங்க பேசாதவங்க, உங்களை ஏமாத்திட்டு போனவங்க, உங்க சொத்தை பிடிங்கிட்டு போனவங்க, நிலத்தை அபகரிச்சுட்டு போனவங்க, நீங்களே மறந்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தர் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, இன்னும் வந்து உங்களுக்குரிய காரியங்கள் முடியவில்லை. உங்க செட்டில்மெண்ட் கர்த்தர் இன்னும் முடிக்கல. நீங்க ஒருவேளை இன்றைக்கு சமாதானமாய் இருக்கலாம், சந்தோஷமாய் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, ஒரு ராஜா கேட்கிறா, எனக்கு ஜனங்களை தாரும். அதுதான் என்னுடைய செய்தி. 2ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே, என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை சுதந்திரமாய், அதாவது நாடுகளை, தேசங்களை, கிராமங்களை உனக்கு சுதந்திரமாய் சொத்தாய் நான் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாய் தருவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. நாம ஜெபிக்கல, கர்த்தர் கொடுக்கல. என் நாமத்தினாலே நீங்கள் எதையும் கேட்கவில்லை, நீங்கள் எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு ஜெபிக்கிற கூட்டம் நம்முடைய சபையிலே குறைந்திருக்கிறது. ஜெப நேரம் குறைந்திருக்கிறது. ஆலயத்திலே வந்து ஜெபிக்கிற காரியம் குறைந்திருக்கிறது. இதனால என்ன நடக்கிறது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். குடும்பங்களிலே பல சிக்கல்கள் உண்டாயிருக்கிறது, பலவீனங்கள் உண்டாயிருக்கிறது, சபையிலே பல குழப்பங்கள் உண்டாயிருக்கிறது. காரணம் என்ன? ஆத்துமாக்களை கொடுங்க ஆண்டவரே, எங்களோடு வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிற ஊர் ஆரோன்களை எழுப்புங்க ஆண்டவரே,
நாங்கள் குழுவாய் சென்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம். கணவன் மனைவியாய் நாங்கள் இந்த குடும்பத்தை நடத்துகிறோம். அண்ணன் தம்பிகளாய், அக்கா தங்கைகளாய் நாங்கள் எங்கள் வேலைகளை செய்கிறோம் என்று இருக்கிறவர்கள் போய் இன்றைக்கு நான் தான் எல்லாம் செய்வேன், எனக்கு தான் எல்லாம் தெரியும் இப்படின்னு தனியா இருக்கிறதுனால ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, ஜனங்களை எனக்கு தாரும், என்னை விட்டு போன மக்களை எனக்கு தாரும். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே, ஜனங்களை எங்களுக்கு தாரும். வேலை செய்யறவங்களுக்கு கூட யாரு வேணும்? வேலை செய்யறவங்களுக்கு கூட யாரு வேணும்? ஆளுங்க வேணும். மேஸ்திரிகளுக்கு தான் தெரியும் இந்த ஆளுங்களுடைய அருமை. யாரா இருந்தாலும் சரி, ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே எப்போதுமே நீங்க ஜெபிக்க வேண்டிய ஜெபங்களிலே ஒன்று, சோதோமின் ராஜா ஜெபித்த ஜெபம். ஆபிரகாமினிடத்திலே என்ன கேட்டார்? பொருட்களை எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும் ஐயா, ஜனங்களை எனக்கு என்ன செய்ய தாங்க. பொருட்களை எல்லாம் வைத்திருக்கிறவர்கள் கடைசி நேரத்தில் அவர்கள் மரணிக்கும் போது அவர்களுடைய யாருமே இருக்கிறதில்லை. தனியா தான் அவங்க சாகுறாங்க, தனியா தான் மறிக்கிறாங்க, யாருமே கூட இல்லை. ஆனால் ஆட்களை சம்பாதித்து வைத்திருக்கிறவர்களுக்கு அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்ச உடனே அவர்களை விசாரிக்க ஒரு கூட்டமே நின்று கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, அதனாலதான் நான் சொல்றேன், நம்ம இருக்கும்போது எல்லாரோடையும் ஒரு நல்ல இணக்கமான சமாதானமான ஒரு உறவை எப்பொழுதுமே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எப்போதும் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் ஜனங்களோடு சமாதானமாயிருப்பார்கள். ஆண்டவரோடு சமாதானமாயிருக்கிறவங்க ஜனங்களோடு சமாதானமாயிருப்பாங்க. ஆண்டவரை நேசிக்கிறவங்க யாரை நேசிப்பாங்க? ஜனங்களையும் நேசிப்பாங்க. நான் ஆண்டவரை மட்டும்தான் பார்ப்பேன், யாரையும் பார்க்க மாட்டேன், வலது பக்கம் பார்க்க மாட்டேன், இடது பக்கம் பார்க்க மாட்டேன், நேரா வரவங்களையும் பார்க்க மாட்டேன், ஆண்டவரையும் பார்ப்பேன் அப்படின்னா நீ விசுவாசிக்க லாய்க்கு இல்லைன்னு அர்த்தம். காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? எல்லா ஜனங்களும் நம்மிடத்திலே வர நம் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இழந்து போனதை தேட மனுஷகுமாரன் இந்த உலகத்திற்கு இஸ் லாஸ்ட். எதெல்லாம் காணாமல் போனதோ, காணாமல் போனதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம ஏற்கனவே நம்ம கிட்ட இருந்தது. ஆதார் கார்டு வாங்கும் போது எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. ஒரு மாசமா தொலைஞ்சு போன ஆதார் கார்டை கண்டுபிடிக்கும் போது எப்படி இருக்கு? அதை விட சந்தோஷமா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இதான் நான் சொல்ல வரேன். ஏற்கனவே நம்மோடு இருந்தவர்கள் சந்தோஷமா இருந்தாங்க, ஆனா மறுபடியும் அவர்கள் நம்மோடு வந்து சேரும் போது ஒரு பெரிய மகிழ்ச்சியை கர்த்தர் நமக்கு தருவார். இந்த மெய்ப்பெண் அந்த காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்து கொண்டு வந்து அவன் பாட்டுக்கு நார்மலா இருந்தான் இல்ல, எல்லாரோடையும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணினான். அந்த ஸ்திரீ அந்த காசை கண்டுபிடித்த உடனே தன்னுடைய அக்கம்பக்கத்து ஸ்திரீகளோடு அதை கொண்டாடினாள், சந்தோஷப்பட்டாள். கொண்டாடினால்னாவே சாப்பாடு இல்லாம இருக்காது, ட்ரீட் வச்சான்னு அர்த்தம். அப்ப வந்து நாம தனியா இருக்கும்போது, ஒரு சிறிய கூட்டமா இருக்கும்போது இல்லாத ஒரு மகிழ்ச்சி நம்மை விட்டு போனவர்கள் எல்லாம் வரும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சியை நமக்கு கர்த்தர் திரும்ப கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆபிரகாம் திருப்பி கொண்டு வந்தான். அவனுக்கு அவசியம் கிடையாது லோத்து ஜனங்கள்லாம். ஆனால் தன்னுடைய சகோதரி மேல் வைத்த அன்பின் நிமித்தமாய், தேவன் அவனை அழைத்த அழைப்பின் நிமித்தமாய், அவன் ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்தபடினாலே எல்லாவற்றையும் போய் என்ன பண்ணானா? திருப்பி கொண்டு வந்தான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. நெகேமியா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்கள், ஆனால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்திரத்தில் வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து, பாருங்க, நான் அங்க போய் உங்ககிட்ட இருந்து அங்க போய் அவர்களை நான் சேர்த்து
என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன். போதும். நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்திற்கு அவர்களை என்ன செய்வேன்? கொண்டு வருவேன். அருமையான தாயே, தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து பாரப்படாதிருங்கள். உங்களுடைய கணவனை குறித்து பாரப்படாதிருங்கள். உங்கள் மனைவியை குறித்து பாரப்படாதிருங்கள். உங்கள் சகோதர சகோதரிகளை குறித்து, சொந்த பந்தங்களை குறித்து பாரப்படாதிருங்கள். செழியுங்கள். கர்த்தருடைய வாக்கு தத்துவம் சொல்கிறது, அவங்க வானத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்களை நான் உங்களுடைய இடத்திற்கு கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் கொண்டு வருவார். He will restore the people that belong to you. உன்னை சேர்ந்தவர்களை கர்த்தர் உன்னிடத்திலே கொண்டு வருவார். நீ தனிமையாய் அல்ல, சிறு கூட்டமாய் அல்ல, ஒரு பெரிய கூட்டமாய் கர்த்தர் உன் குடும்பத்தை பெருகச் செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஏசாயாவின் புஸ்தகத்திலே 41ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து உன்னை எடுத்து, நம்மளை எங்கிருந்து கொண்டு வந்தான்? பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உன்னை நான் எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, அதில் எல்லைகளிலிருந்து உன்னை நான் என்ன செஞ்சேன்? அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். தாசன்னா நீ என்னுடைய நண்பர், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், நீ என்னுடைய ஊழியக்காரன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ என் தாசன், நான் உன்னை பாருங்க. பூமியின் கடையாந்தரங்களில் இருந்த நம்ம எடுத்து, உடையான சேற்றில் இருந்த நம்ம எடுத்து, எங்கேயோ ஐடென்டிட்டியே இல்லாம இருந்த நம்ம எடுத்து, அடையாளம் இல்லாம இருந்த நம்ம எடுத்து, ஏதோ ஒரு மூலையிலே யாருக்கும் தெரியாம இருந்து நம்ம எடுத்து, பூமியின் எல்லைகளிலிருந்து உன்னை கொண்டு வந்து, நீ என்னுடைய தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று இன்றைக்கு உங்களை ஆலயத்திற்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்மை கொண்டு வந்த தேவன் நம்மை சார்ந்தவர்களையும் கொண்டு வர வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆவியானவர் என்ன சொல்றாருன்னு எனக்கும் தெரியல, உங்களுக்கும் புரியல. ஆனா தேவை உள்ளவர்கள் இதை சரியாய் புரிந்து கொள்வீர்கள். உங்களுக்கு தான் தெரியும் உங்களுடைய சூழ்நிலை. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கிறவன். உங்களை தொடுகிற, உங்களை பாதிக்கிற, உங்களுக்கு தேவையான, உங்களை மாற்றுகிற, உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஒரு செய்தியைத்தான் ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அதான் இன்னைக்கும் பேசிட்டு இருக்கிறார். கொண்டு வருவார், எல்லைகளிலிருந்து கொண்டு வருவார். நான் சொல்ல வர வேண்டிய வார்த்தைனா திரும்ப கொண்டு வருவார். எல்லாரும் சொல்லுங்க. அப்படின்னா முதலே கொண்டு வந்தாரு, ஏதோ ஒரு காரணத்தினால எல்லாம் சரி போச்சு, அவங்களை கர்த்தர் மறுபடியும் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஆதாம் இழந்து போனான், மறுபடியும் தேவன் என்ன பண்ணாரா? மறுபடியும் கொண்டு வந்தார் தேவ பிரசன்னத்துக்கு. அவனை விரட்டி விட்டாரு ஏதேன் தோட்டத்திலிருந்து, மறுபடியும் அவனை உள்ள கொண்டு வந்துட்டார். அதே போலதான் நம்மை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். நம்ம இந்திய தேசத்திலே, குறிப்பாய் தமிழ்நாட்டிலே, நகையை கொண்டு போய் அடமானம் வைக்கிறது எல்லாருக்கும் பழக்கமான ஒரு காரியம். அதுக்காக நிறைய பேர் நகையை வச்சிருக்காங்க. அவசரத்துக்கு அடமானம் வைக்கிறது. இந்த அடமானம் வச்சுட்டு எத்தனை ஆண்டுகள் அங்க இருந்தாலும் ஒரு நாள் அதை போய் நம்ம என்ன செய்ய போறோம்? மீட்க போகிறோம். இந்த மூற்றம்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த வார்த்தையிலிருந்து தான் மீட்பு என்ற வார்த்தை வந்திருக்கிறது. ரெடீமர். அப்ப பிசாசினிடத்திலே அடமானம் வைக்கப்பட்டிருந்த ஈரனின் அந்தகாரத்தில் இருந்த உங்களையும் என்னையும் இயேசு சிலுவையிலே மரித்து நம்ம என்ன பண்ணாரா? அடமானத்தில் இருந்து நம்மை மீட்டு கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. He redeemed us. ஏற்கனவே அவருக்கு சொந்தமானவர்கள் தான், ஆனால் நம்மை மீட்டு கொண்டு வந்தார். அதே தான் இப்ப மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு சொந்தமானவர்களை திரும்ப கர்த்தர் உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பார். அதனால் உங்களுக்கு தீமை வராது, நன்மையும் ஆசீர்வாதத்தையும் கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்களுடைய மந்தை பெருகும். உடைய எல்லைகளை கர்த்தர் விரிவாக்கம் பண்ண வல்லவராயிருக்கிறார். ஒரு பையன் ஒரு படகை செய்து அதை தொலைத்து விட்டான் ஆற்றிலே. ஒரு நாள் அந்த படகு ஒரு கடையிலே அந்த கண்ணாடி பேடையில் இருக்கிறதை கண்டான். கடைக்காரரிடத்துல போய் சொன்னான், ஐயா, இது என்னுடைய படகு, என்னுடைய தகப்பனார் எனக்கு செய்து கொடுத்தார், ஆகவே இதை எனக்கு கொடுத்து விடுங்கள். அவர் சொன்னாரு, இந்த படகு நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கிறேன், நீ காசு இருந்துச்சுன்னா கொடுத்துக்க, வாங்க, இல்லைன்னா போயிட்டே.
அப்ப இவன் போய் அவனுடைய தகப்பனார் இடத்திலே பணம் எடுத்து கொண்டு வந்து அதுல இருக்கிற விலையை கொடுத்து அந்த படகை வாங்கி அந்த படகை பார்த்து சொன்னான், படகே நீ எனக்கு 2 விதத்திலே சொந்தம். எத்தனை விதத்திலே சொந்தம்? ஒன்று, நான் உன்னை உருவாக்கினேன். இன்னொன்று, நான் உன்னை விலை கொடுத்து வாங்கினேன். இதையே தான் ஆண்டவர் நமக்கு செய்தார். முதல்ல நம்ம உருவாக்கினார். நமக்கு யார் ஆண்டவர்னே, உண்மையான ஆண்டவர் யாருன்னே தெரியல, எங்கேயோ இருந்தோம். ஆனா இயேசு நம்மை மீட்டு கொண்டார். ரத்தத்தை கொடுத்து, கிரயத்தை கொடுத்து, நம்மை விலை கொடுத்து இயேசு என்ன பண்ணாரு? வாங்கினார். அந்த ஆண்டவர் தான் சொல்றாரு, உன்னை நான் எப்படி வாங்கணும்னோ அது போல உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையும் விலை கொடுத்து வாங்குவேன். உன்னை நான் எப்படி வாங்கணும், ஒரு ரட்சிக்கப்படாத சொந்தக்காரனை எல்லாம் விலை கொடுத்து வாங்குவேன். அவங்க எல்லாம் என்னுடைய ஸ்தலத்திலே நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். பாரப்பட்டு கொண்டிருக்கிற தாயை தகப்பனே, உடைய பிள்ளைகள், பேர குழந்தைகள், உடைய சொந்த பந்தங்கள், யாரும் பின்வாங்கி போனவர்கள், நம்முடைய சபையிலிருந்து போனவர்கள், ஆலயத்துக்கே போகாதவர்கள், இப்படி இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் சொல்றாரு, நான் திரும்ப என் நாமம் விளங்குகிற இந்த ஆலயத்திற்குள்ளே கொண்டு வந்து சேர்ப்பேன். எல்லாரும் செபிக்க வேண்டும். அதற்காக ஆண்டவர் தான் சொல்றாரு, என்னை கேள், ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாய் தருவேன், பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாய் தருவேன். உரிமையோடு ஆண்டவரிடத்திலே கேட்போம், ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். உடைய தனி ஜெபங்களிலே ஆத்துமாக்களுக்காய், ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாய் ஜெபப்படுங்கள். உங்களுடையவைகளை, உங்களுடையவர்களை யாரும் எடுத்துக்கொண்டு போக முடியாது. ஏசாயா 43:4 நீ என் பார்வைக்கு அருமையானபடி, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக உனக்கு பதிலாக, நீ ஆலயத்திற்குள்ளே வந்திருக்கிறதற்கு பதிலாக, உனக்கு பதிலாக, நீ கர்த்தருக்கு செய்கிற தியாகத்துக்கு பதிலாக, எல்லாவற்றையும் விட்டு நீ என்னை பின்பற்றி வந்திருக்கிறபடினாலே உன் நிமித்தமாக உனக்கு ஈடாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். ஜனங்களையும் நான் கொடுப்பேன். மனுஷர்களை கொடுப்பேன், ஜனங்களை கொடுப்பேன். ஏன் தெரியுமா? நீ மட்டும் ஆலயத்துக்குள்ள வந்திருக்க, ஆனா உனக்கு பின்னால எல்லாரும் வருவாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்தாய், அப்பொழுது நீயும் ஒன்று வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள். நீ விசுவாசித்து வந்துட்ட, ஆண்டவர் உன் பின்னாலே எல்லாரையும் வரிசையா கொண்டு வருவார். குலத்துக்கு ஒருவராய், கோத்திரத்திற்கு ஒருவராய் தெரிந்து கொண்ட தேவனாகிய கர்த்தர். நீங்க விட்டுறாதீங்க, ஜெபிக்கிறத விடாதீங்க, பாரப்படுறதை விடாதீங்க, அவர்களை குறித்து கவலைப்படுகிறதை, கரிசனைப்படுகிறதை விடாதீங்க, அவர்களை பார்த்து பேசுகிறதையும் விடாதீங்க. ஒரு நாள் அவர் எந்த எல்லையில் இருந்தாலும் அன்பின் கயிறுகளால் கட்டி ஆண்டவர் அவர்களை தம்முடைய நாமம் விளங்குகிற பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு வந்து சேர்க்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நீங்களும் நானும் இங்க உட்கார்ந்து இருக்கோம்னா, யாரோ ஒருவர் நமக்காக ஜெபித்த ஜெபம், யாரோ ஒருவர் நம்மை தேடி வந்து நமக்கு கொடுத்த ஒரு கைப்பிரதி, யாரோ ஒருவர் சொன்ன சுவிசேஷம், அது நிமித்தமாய் நாம் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து இன்றைக்கு ஆலயத்திற்குள்ளே அமர்ந்திருக்கிறோம். அது நிமித்தமாய் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட போது நம்ம கல்யாணம் ஆகாததுக்கு முன்னால் நம்ம ரட்சிக்கப்படாதவர்கள், கல்யாணம் ஆன பிறகு ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். இனியும் உங்களுடைய பிள்ளைகள், அவர்கள் பரிசுத்த சந்ததி எனப்படுவார்கள். பரிசுத்த சந்ததியை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆகவே எதையும் கேட்கிறோம், ஆண்டவரே ஜனங்களை எங்களுக்கு தாரும், ஆத்துமாக்களை எங்களுக்கு தாரும், எங்கள் சபையிலே ஆத்துமாக்களை நிரப்பும், ஓமலூர் சபையை நிரப்பும், தாரமங்கல சபையை நிரப்பும், எங்களுடைய வீடுகள் எல்லாம் சபைகளாய் மாற்றும். அல்லேலூயா. வீடுகளை எல்லாம் சபைகளாய் மாற்றும் ஆண்டவரே. ஜெபங்களும் பராமரிப்பு கொடுக்கலும் நடக்கட்டும் ஆண்டவரே என்று ஜெபிப்போம். ஒரு சிலர் விசுவாசியாதவர்களாய் இருக்கலாம், ஆனால் விசுவாசிக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், திரும்ப கொண்டு வருவார், அவர் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். இரண்டாவதாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 30:8 தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். நான்
அந்த சேனையை பின்தொடர வேண்டுமா, நான் அதை பிடிப்பேனா என்று கர்த்தரிடத்தில் கேட்டான். யாருகிட்ட கேட்டானா? எங்க போனாலும் ஆண்டவரே இந்த வேலைக்கு போலாமா, இந்த திருமணத்துக்கு சம்மதிக்கலாமா, இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கலாமா, இந்த வாகனத்தை வாங்கலாமா, இந்த நிலத்தை வாங்கலாமா, இந்த டிரான்சாக்சன் கொடுக்கல் வாங்கல செய்யலாமா என்று யாருக்கிட்ட கேட்கணும்? கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். கேட்கிறான். இவனால முடியும். கோலியாத்தையே ஜெயிச்ச தாவீதுக்கு இது ஒரு பெரிய விஷயமா? ஆனாலும் கர்த்தரிடத்திலே கேட்டான். நீங்க திறமைசாலியா இருக்கலாம், உங்க ஃபீல்டுல நீங்க திறமைசாலியா இருக்கலாம், உங்களுடைய வியாபாரம் நுணுக்கம் வேலை எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கலாம். ஆனாலும் ஒரு காரியத்திலே இறங்கும் போது நீங்க என்ன செய்யணும்? கர்த்தரிடத்திலே கேட்க வேண்டும். அப்ப ஆண்டவர் சொன்னாரா? அதற்கு அவர், அதை பின்தொடர், அந்த சேனையை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய். இதுதான் இரண்டாவது நாள் சொல்றது. நீங்கள் பின்தொடரும் போது சகலத்தையும் நீங்க திருப்பிக் கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். எவ்வளவோ இழந்திருக்கிறோம், ஏமாந்திருக்கிறோம், நஷ்டப்பட்டு இருக்கிறோம். சரி போனா போது அப்படின்லாம் விட்டுருக்கிறோம். அது நிமித்தமாய் தூங்காமல் இருந்திருக்கிறோம், வைத்தறிச்சலா இருந்திருக்கிறோம். என்னடா அது நஷ்டம் ஆயிடுச்சே, இப்படி இழந்துட்டோமே, இதையெல்லாம் நீங்களே மறந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் கணக்கிலே வைத்திருக்கிறார். இது ஆண்டவர் சொல்றாரு, நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே பின்தொடரலாமா, இந்த காரியத்துக்காக நான் ஜெபிக்கிறேன், இது எனக்கு கிடைக்குமா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் சொல்லுவார், நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய். 19ஆம் வசனம், அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமார்த்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது. இரண்டாவது நான் சொல்றது, பூமிக்குரிய உங்கள் சகல ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் நிமித்தமாய் நீங்கள் விட்டு வந்த படகு, ஆண்டவர் நிமித்தமாய் நீங்கள் விட்டு வந்த ஆசீர்வாதங்கள், பொருளாதாரங்கள், கர்த்தர் நிமித்தமாய் நீங்கள் செய்த தியாகங்கள். ஆண்டவர் சொல்றார், பேதுரு கேட்கிறாரு, ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் நிமித்தமாய் எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? கேலி கிண்டல் பரிகாசம், வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல, எது வேண்டும், குடியிருக்கிற இடத்துல. ஆனா ஆண்டவர் சொல்ல, என் நாமத்தின் நிமித்தம் நீ விட்டு எதையெல்லாம் விட்டு வந்தாயோ. செபதேயுவின் குமாரர்கள் யாக்கோபும் யோவானும் படகையும் வலையையும் விட்டு வந்தார்கள். பேதுரு படகை விட்டு தொழிலையை விட்டு வந்தான். மத்தேயு அவன் அந்த அரசாங்க வேலையை விட்டு வந்தான். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எலிசா தன் பெரிய ஒரு பண்ணையாராயிருந்தான், எல்லாவற்றையும் விட்டு வந்தான். ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்து நிமித்தம் எதையெல்லாம் விட்டுட்டு வந்தீங்களோ அவைகளை 100 நான் இந்த பூமியிலே உங்களுக்கு தருவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? If you believe, you will receive. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இப்பொழுது இருக்கிறது நிலைமையை பார்க்கிறோம், 1000 மடங்கு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். தாவீதின் தேவன் நம்முடைய தேவன். தாவீதுக்கு பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கையை விட விசேஷமானது. அப்படின்னா இயேசுவின் மூலமாய் இவைகளை நமக்கு தர தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, அல்லேலூயா சொன்ன உங்களுக்கு கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் தருவாராக. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். எலியா வரும் பொழுதெல்லாம் ஒரு சகோதரி அவருக்கு ஒரு அறை கட்டி மேலறையிலே தன்னுடைய கணவருடைய உத்தரவோடு ஒரு தேவ மனிதன் வந்து போகிறார்,
ஒரு மனிதன் வந்து போகிறார், அவர் தேவனுடைய மனுஷன் என்று காண்கிறேன். அவருடைய பேச்சு, அவருடைய வார்த்தை, நடை, உடை, அவருடைய பேசுநிலை எல்லாமே அவருடைய தேவனுடைய மனுஷனாய் காண்கிறேன். ஆகவே ஏங்க அவர் வீட்டுக்கு வரும்போது மாடியில் அவருக்கு ஒரு ரூம் கட்டி, வசதியான பெண் சொல்றார், அவருக்கு ஒரு கட்டிலு, ஒரு டேபிளு, ஒரு குத்து விளக்கு, இதை வச்சா வரப்பெல்லாம் அவர் தங்கிட்டு போவாரு. அவன் ஒண்ணுமே சொல்ல, தாராளமா செய்கின்ற போது அவருக்கு ஒரு மேலறையை கட்டி வைத்திருந்தாள். ஒரு நாள் கேட்கிறாரு, ஒரு நாள் கேஆர்சியை கூப்பிட்டு, ஏப்பா அந்த பெண் நமக்கு இவ்வளவு உதவி செய்யறாளே, அவளுக்கு நம்ம ஏதாவது செய்யணும், கூப்பிட்டு கேளு, ஏதாவது ராஜா கிட்ட ஏதாவது ரெக்கமெண்டேஷன் பண்ணணுமா, ஏதாவது பிரச்சனை இருக்கா, வழக்கு இருக்கா, ஏதாவது கேளு, ஏதாவது நிலம் வேணுமா, வயல் வேணுமா, அரசாங்கத்தில் ஒரு வேலை வேணுமா. இந்த கேஆர்சி கேட்டபோது அவள் சொல்லுகிறார், இந்த தேசத்திலே நான் சுகமாய் குடியிருக்கிறேன், எனக்கு ஒன்றும் வேண்டாங்கய்யா என்று சொல்லிவிட்டார். ஆனால் ஒரு நாள் இவருடைய மகன் மரித்து போனான். எலியா அந்த மரித்து போன மகனை உயிரோடு எழுப்பினான். எலிசா இந்த எலிசா அவள் செய்த நன்மைகளை மறக்கவே இல்லை. அவங்க வீட்டில் தங்கியிருந்தது, சாப்பிட்டது, கேயாசிக்கும் தனக்கும் அந்த பெண் செய்த உதவி எல்லாவற்றையும் நினைத்திருந்தாள், மனதிலே வைத்திருந்தாள். எலியா மனதிலே வைத்திருந்தாள் எலிசா. அப்போ பாருங்க, தேசத்திலே பஞ்சம் வரப்போகிறது, இதை கர்த்தர் தேவ மனுஷனுக்கு வெளிப்படுத்துகிறார். எலிசாவுக்கு அவன் யாருகிட்ட சொன்னானோ இல்லையோ, இந்த பெண்ணை கூப்பிட்டு சொல்றாமா, 7 வருஷம் இந்த தேசத்துல என்ன வரப்போகுது, பஞ்சம் வரப்போகுது, நீ இன்னொரு தேசத்துக்கு போய் 7 வருஷம் அங்க குடியிரு, பஞ்சம்லாம் முடிஞ்ச பிறகு நீ திரும்ப. உடனே இவள் தன்னுடைய குடும்பத்தாரை அழைத்து கொண்டு போய்விட்டாள். 7 வருஷம் ஆனபோது திரும்ப வருகிறாள். அவருடைய வீடும் அவருடைய வயலும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. வீட்டுல யாரோ இருக்கிறாங்க, வயல்ல இன்னமும் விளைஞ்சிட்டு இருக்குது, அப்படின்னு யாரோ விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இவள் நேரடியாய் ராஜாவினிடத்திலே போய், இவ போற நேரம் பார்த்து கேஆர்சி அங்க இருக்கிறார். கேஆர்சி வந்து எலிசாவை பத்தி ராஜாவினிடத்திலே சொல்லிட்டு இருக்காரு. எங்க எஜமான் ஊழியக்காரர் எலிசா நிறைய அற்புதங்களை செய்தார், ஒரு பெண்ணுடைய மகனை உயிரோடே எழுப்பினார் என்று பேசிட்டு இருக்கும்போது, இந்த அம்மாவும் இந்த பையனும், ஒருவேளை பையன் பெரியவனா இருந்திருப்பான், வராங்க. அந்த பையன் இவனதாங்க எலிசா வந்து உயிரோடு எழுப்பினாரு. அப்ப இந்த ராஜா கேட்கிறா, உனக்கு என்னமா வேணும்? ஐயா, நான் ஒரு வீடு வச்சிருந்தேன், வயல் வச்சிருந்தேன், இதை ஒருவன் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறான், எனக்கு அதை மட்டும் வாங்கி கொடுத்துருங்க ஐயா. அப்ப ராஜா சொன்னதைத்தான் நீங்கள் இப்பொழுது வாசித்தீர்கள். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும், அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் விட்டு போன, மறந்து போன போது அப்படி நீங்க நினைச்சிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் உங்கள் கணக்கை கர்த்தர் சரி செய்ய வல்லவராயிருக்கிறார். எலியா வந்து 8 அற்புதம் செஞ்சாரு, மரித்து போனாரு. எலிசா 16 அற்புதம் செஞ்சாரு, மரித்து போவார்னு பார்த்தா 15 அற்புதம் செஞ்சுட்டு என்ன பண்ணிட்டாரு, மரித்து போயிட்டாரு. 2 மடங்கு அபிஷேகம் கர்த்தர் கொடுத்தாரு. ஆனா ஏன் ஆண்டவர் கணக்கை சரி பண்ணல அப்படின்னா, எலிசா மரித்து பல மாதங்கள் கடந்து அவனுடைய எலும்புகள் பட்டு ஒரு பிணம் என்ன பண்ணிச்சான், அபிஷேகம், அந்த எலும்புல அபிஷேகம் இருந்துச்சான். ஒரு செத்து போன பிணம் அடக்கமான தூக்கிட்டு போறாங்க, அது எந்திரிச்சிருச்சு, உயிர் வந்துருச்சு. ஆக மொத்தம் ஆண்டவருடைய கணக்கு என்றைக்குமே மாறாது. உங்க வாழ்க்கையில நீங்க வந்து கணக்கை மறந்திருக்கலாம், சுத்தமா மறந்து போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் வைத்திருக்கிற கணக்கை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஈடு செய்ய வல்லவராக இருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, உனக்கு கலங்காதீங்க, உங்களுக்கு வர வேண்டிய எல்லா பாக்கியம் வந்து சேரும். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. திரும்ப கர்த்தர் உனக்கு அதை தர வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் அதை திரும்ப உங்களுக்கு தருவார் என்பதைத்தான் நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். யோசேப்பு எகிப்துக்கு போனான், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திற்கு வந்தான். ராக்காலங்களிலே தூங்கும் போது நிம்மதியா தூங்குறான். குளியில தூக்கி போட்டானுங்க, எங்க அண்ணனுங்கெல்லாம் அடிச்சானுங்க. போத்திபார் அரண்மனையில அந்த அம்மா என்னை குற்றச்சாட்டு சொன்னா, சிறைச்சாலையில போட்டானுங்க. எவ்வளோ கஷ்டம். அப்பாடா,
அப்படின்னு போய் எகிப்து தேசத்திலே அவர் ஒரு திருமணமும் பண்ணி வச்சார். ராஜா ஒரு பெரிய அரண்மனையை கொடுத்தாரு, பெரிய பதவியை கொடுத்தாரு, நிறைய செக்யூரிட்டியை கொடுத்தாரு, அவனுக்குன்னு ஒரு ரதத்தை கொடுத்தாரு. இவன் சந்தோஷப்படுகிறான். ஆண்டவரே, இந்த சந்தோஷம் எனக்கு பெரிய சந்தோஷம். இதைத்தானே நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் கணக்கு இன்னும் முடியல. ஏன் முடியல? நீ கண்ட சொப்பனமே நிறைவேறலையே. நீ என்ன சொப்பனத்துல என்ன கண்ட? என்ன பண்றாங்க அவங்க? உன்னைய வணங்கணும். 11 பேர் உன்னை அது நடக்கலையே. இன்னும் அப்பா அம்மா உன்னை என்ன செய்யல? வணங்கல. இதெல்லாம் நடக்கலையே. இது ஆண்டவர் வைத்திருக்கிற கணக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. யோசேப்பு மறந்துட்டாரு, அண்ணன்கள் எல்லாம் மறந்துட்டாரு, அவர் செஞ்ச துரோகத்தையும் மறந்துட்டாரு, அப்பாவையும் மறந்துட்டாரு. ஒண்ணுமே ஞாபகம் இல்லை அவருக்கு. ஏதோ நல்லா இருக்கிறேன், எனக்கு மனைவி பிள்ளைகளும் வந்துட்டாங்களே. ஆனால் ஆண்டவருடைய கணக்கு முடியல. யாரெல்லாம் உன்னை உபத்திரவம் பண்ணானோ அவனையெல்லாம் கொண்டு உன் காலில் விழ வைக்கிற வரைக்கும் என்னுடைய கணக்கு முடியாது. இதுதான் கர்த்தருடைய கணக்கு. ஆண்டவர் பாருங்க, ஒரு நாள் வந்தப்போ இவங்க எல்லாம் வந்தாங்க. தகப்பனாரும் வந்தார், அவனை கட்டி அணைத்துக் கொண்டார், பார்வோனை ஆசீர்வதித்தார். கடைசி வரைக்கும் யோசேப்பின் நிழலிலே தான் யாக்கோபு வாழ்ந்தான். இதுதான் ஆண்டவருடைய கணக்கு. இன்னைக்கு உங்க கணக்கு வேற, ஆண்டவருடைய கணக்கு வேற. நீங்க நினைச்சத பாதி தான் நடந்திருக்கும். நான் சொல்றேன், மீதி பாதியை கர்த்தர் உங்களுக்கு நடத்தி காட்டுவார். அதை உங்கள் கண்களினாலே நீங்கள் காண்பீர்கள். இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தர வல்லவராயிருக்க. அந்த ராஜா ஒரு பிரதானியை நியமித்து இவளுடைய கணக்கு என்னென்னு பார்த்து 7 வருஷம் அந்த வயல்ல என்னென்ன விளைஞ்சிருக்குமோ அதையெல்லாம் இவளுக்கு கணக்கு தீர் என்று சொன்னது போல இன்றைக்கு ராஜாதி ராஜா நம்முடைய கணக்கை தீர்க்க வல்லவராயிருக்கிறார். நீங்கள் அங்கலாக்காதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டியதை எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். யோபு அவன் இழந்து போன எல்லாவற்றையும் எத்தனை மடங்கு பெற்றுக்கொண்டானோ? இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டான். டபுள் ஃபோல்ட். இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு 2 மடங்கு என்று சொல்லும் போது எல்லாத்திலையுமே 2 மடங்கு. ஆண்டவர் எல்லாவற்றிலும், ஜனங்களாயிருக்கட்டும், அது பொருளாயிருக்கட்டும், எல்லாவற்றிலையும் 2 மடங்கு நமக்கு தர வல்லவராயிருக்க. நீங்க சூழ்நிலையை பார்க்க கூடாது. நீங்க உங்களுடைய வருமானத்தை பார்க்க கூடாது. இதுக்கு மேல ஒண்ணும் நடக்காதுன்னு நினைக்க கூடாது. நம்முடைய தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போராடிக்கிறது. நம்முடைய தேவன் அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குகிற தேவன், கடலிலே தண்ணீர் தடாகங்களை உண்டாக்குகிற தேவன். இன்னைக்கு உங்க குடும்பத்துல, உங்க வீட்டுல, உங்க வேலையில, உங்க வியாபாரத்திலே அவராலே ஒரு புதையலை உங்களுக்கு கட்டளையிட முடியும்.